நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் மாண்புமிகு ஐயா உருத்திரகுமாரன் அவர்களினுடைய தாயார் தவமணி அவர்கள் இயற்கை எய்தினார் கடந்த 6ஆம் தேதி. ஐயா உருத்திரகுமாரன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆறாத்துயரில் இருக்கும் இதர உறவுகளுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அந்த குடும்பம் ஒரு தமிழ் மக்களால் நேசிக்கப்பட்ட குடும்பம். ஐயா உருத்திரகுமாரன் அவர்களுடைய தந்தையார் யாழ்ப்பாணத்தில் மேயராக இருந்தவர், அதாவது மாநகர தந்தையாக இருந்தவர். அக்காலங்களில் அவருடைய வாகனம் யாழ் மாநகர சபை, அதாவது பணிமனைக்கு போகும்போது பல பள்ளி பிள்ளைகள் எல்லாம் ஏறி போவார்கள். அவ்வளவுக்கு அவர் மக்களோடு அந்யோன்யமாக இருந்தார். நான் சிறுவனாக இருக்கும்போதெல்லாம் அவர்களுடைய வீடு தாண்டித்தான் பள்ளிக்கூடம் போக வேண்டும். பல கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் பிள்ளைகள் தண்ணீர் கேட்டு வருவார்கள் குடிப்பதற்கென்று. இவர்களுடைய வீடு மட்டும் அகல திறந்திருக்கும். பல வேளைகளில் ஐயா விஸ்வநாதன் அவர்கள் வெளியில் நின்று கொண்டிருப்பார். நாங்கள் போய் தண்ணி குடித்து போட்டு வீட்டை போவோம் அல்லது பள்ளிக்கூடம் போவோம். அப்படி ஒரு மக்களோடு மக்களாக, மக்களை நேசிக்கும் ஒருவராக இருந்தபடியாக, அந்த பெற்றோர்கள் இருந்தபடியாக தான் இப்படி ஒரு பெருமகனை, சட்ட மேதையை அமெரிக்காவிலே அவர் நினைத்தால் சட்டத்துறையில் அவர் ஒரு வழக்கறிஞர், அமெரிக்காவிலே ஒரு பிரபலமான வழக்கறிஞர். பல்வேறு ஆயிரங்களில் பணத்தை பார்த்திருக்க கொண்டிருக்க முடியும். ஆனால் தமிழீழ மக்களின் அவலங்களை கண்டு சினந்தெழுந்து தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சட்ட ஆலோசகராக இருந்து இப்பொழுது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய மாண்புமிகு பிரதமராக இருக்கிறார். அவர் குறித்து இன்னும் ஒரு ஆழமான ஒரு செய்தியை, வரலாற்று செய்தியை உங்களுக்கு சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், வாழும்போது தான் மக்களினுடைய அந்த பெருமானத்தை தமிழினம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய குடும்ப உறுப்பினர், மிகவும் நெருங்கிய குடும்ப உறுப்பினர், ஒரு நாள் நானும் இன்னொரு நண்பரும் ஐயா உருத்திரகுமாரன் குறித்து பேசி கொண்டிருந்த போது, அவர் ஒரு வயதானவர், முதியவர், 85 வயது உடையவர். அவர் சொன்னார், அவர் நல்ல மனுஷன் உண்டு. அப்போ நான் கேட்டேன், மாமி எப்படி தெரியும் உங்களுக்கு அவரை என்று சொல்லி கேட்க, அவர் சொன்னார், எங்களுடைய அவருடைய கணவர், அவர் சட்ட கல்லூரியில் ஸ்ரீகாந்தாவோடு படித்து கொண்டிருந்தவர். அவருக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிக்குவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக இவர் ஒரு நோட்டீஸ் அடித்து போட்டிருக்கிறார், ஆதிக்க வெறியர்களுக்கு அபாய அறிவிப்பண்டு. அதைத் தொடர்ந்து அந்த பிக்கு கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இவரை பிடித்து அப்போதைய காலகட்டங்களிலேயே கொழும்பில் சிறையில் அடைத்து விட்டார். அப்போ ஸ்ரீகாந்தா தானே இவருடைய குடும்ப நண்பர், இவர் சட்டக்கல்லூரியிலே படித்தவர், வழக்கறிஞர் ஸ்ரீகாந்தா. அவரிடம் போய் சொல்லிவிட்டிருக்கிறார், இப்படி நண்பரை, எனது கணவரை பிடித்து அடைத்து விட்டார்கள், அவரை எப்படியாவது வெளியில் எடுத்து விட சொல்லி. அப்போ ஸ்ரீகாந்தா சொல்லியிருக்கேன், நான் வழக்காடலாம், அதெல்லாம் சிக்கல் இல்லை. ஆனால் நாங்கள் எல்லாம் ஒரு லோ ப்ரொஃபைல் ஆக்கள், அதாவது நம்முடைய கருத்து அவ்வளோத்துக்கு எடுபடாது. ருத்ரா போன்ற ஆட்கள், அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் ருத்ரகுமரன் போன்றவர்கள், அவர் வெளிநாடுகளுக்கு எல்லாம் சென்று சட்டம் பயின்று வந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் அவர் பிரித்தானியாவுக்கு படித்திருக்கக்கூடும், படித்து வந்திருக்கிறார். அவர் பேசினால் உடனே எடுபடும், நீங்கள் அவரை போய் பாருங்கள், நல்ல மனிதர் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இவ போய் அவரை பார்த்துருக்கிறார். அவ எல்லாம் இவருக்காக, அதாவது இந்த சிறையில் இருப்பவருக்காக, நம்முடைய உறவினருக்காக ஆஜராகி அவரை வெளியே எடுத்து விட்டுருக்கார். அப்போ இவையில் போய் கேட்டிருக்கிறார், ஐயா எவ்வளவு பணம் கொடுக்க வேணும்னு சொல்லி கேட்டோன்னே அவர் சொல்லியிருக்கிறார், இது தேச விடுதலை சம்பந்தமான பிரச்சனையம்மா, அதனால் நான் பணம் எடுக்கிறேன் இல்லைன்னு சொல்லி. எப்போ 80களின் ஆரம்பங்களில். அப்போ பாருங்கள் எப்படி எல்லாம் இன உணர்வு, தமிழ் தேசிய சிந்தனை, இனப்பற்று, இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். அப்படியான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த அன்னையை நாங்கள் தமிழ் இனமும் இழந்திருக்கிறது. மிகவும் ஒரு வேதனையான
விடயம். ஆனாலும் வரலாற்றில் பதியப்பட வேண்டும் என்பதற்காக இதை நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறேன். வாழ்தலின் இது நாமார்க்கும் குடியெல்லோம் மீண்டும் மீளாத்துயரில் ஆழ்ந்திருக்கும் ஐயா ருத்ரகுமாரன் அவர்களுக்கு, மாண்புமிகு தமிழீழ அரசாங்கத்தினுடைய பிரதமர் ருத்ரகுமாரன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.